ஹலோ மேடம். சாரி, நைட்டு நான் குடிச்சிட்டு பேசினேன்னாக்கா ஆனால் லூஸா நான் என்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. ஊர் உலகத்துமே தெரியும், நம்மளை பற்றி எல்லாமே தெரியும். நீ திருப்பி ஒரு கால் நான் பண்ண மாட்டேங்கிற. அதனால தான் திட்டினேன். ஆனால் நீ நானும் செப்பரேட்டாக ஃபோன் காலில் நம்ம பேசிக்கிட்டு திட்டினா நான் ஒரு ஃபீல் பண்ண மாட்டேன். எனக்கு எல்லா வித ரைட்ஸ் இருக்குமா, சரியா? உன்னை திட்டுறதுக்கு இல்லை, எல்லாம் பண்ணுறதுக்கும் அந்த உரிமையில் நான் எதை வேணாலும் செய்வேன், பண்ணுவேன், போகணும்னு வச்சுக்கலாம். ஆனால் நைட்டு நான் உன்னை திட்டேன். ஆனால் நைட்டெலாம் தூக்கமே இல்லை. ஏன் தெரியுமா? பப்ளிக்காக திட்டினா உன்னை யாருன்னா இன்சல்ட் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி. இதனால் உன்னோட இமேஜ் டேமேஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படித்த நீ எங்கே, படிக்காத நான் எங்கன்ற மாதிரி நம்ம ஏன்டா திட்டணும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு வருத்தம் நிறையா இருக்குது. இருந்தாலும் என் டென்ஷன் என்ன, என் ஃபீலிங்ஸ் என்ன, அதெல்லாம் நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கல. அந்த கோவத்தில் தான் திட்டினேன். என்ன, எனக்கு ஒரு கால் பண்ணு. எனக்கு நீ எப்போ சொல்கிறியோ அப்போ நம்ம மேரேஜ், சரியா? அது நீ சொல்கிறதில்ல, என் அப்பா முடிவு பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதை நான் திரும்பியும் சொல்ல விரும்பலை. திரும்பி சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் ரெக்கார்டு இல்லை. என் மன வேதனையை எல்லாத்தையும் மூடி மறைச்சிக்கிட்டு ஈ அப்படின்னு உன்கிட்ட இழிச்சா தானே உனக்கு பிடிக்கும். எனக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்குது உனக்கு தெரியும்ல? தெரியுமா? தெரியும்னு சொல்கிறதுக்கு என்னால் முடியாது. ஏன்னாக்கா ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசு, சரியா? என்கிட்ட பேசு, என்னன்னு நான் சொல்கிறேன். நம்ம மேட்ரு ஊர் உலகத்துக்கே தெரியும். நீ என்ன ஒன்றா மௌனம் சாதிச்சு என்ன பண்ண போகிற?